நான் அடிச்ச சொல்றேன் எம்மால இருக்க இத ஸ்ட்ரீட் ஃபுட்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆமாங்க, நான் இன்னைக்கு சாப்பிட்டு காட்ட போற பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட்டை நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, இல்ல நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. ஆமா, அத மாதிரி ஒரு புதுமையான ஒரு பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட்டை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சாப்பிட்டு காட்ட போறேன். சாப்பிட்டு மட்டும் காட்ட போறதே இல்ல, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு காசுல எவ்வளவு ஆகுதுன்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே சொல்றேன். நான் இப்ப குச்சிங்கெல்லாம் புடிச்சு எடுத்துறேன், இந்த குச்சியில குத்தி வச்சிடுதுடா இத ஸ்ட்ரீட் ஃபுட். அத இப்ப காட்டுறேங்க ஒரு சின்ன கண்ணத்துல அத அஷன் சாஸ்னு சொல்லுவாங்க. சாஸ் அத சாக்கோட பிரம்மா அர்த்தம் தான் அஷன். இது பிரம்மா கஷ சால்ல தான் இது குச்சியில குத்தி விக்கிற பிரம்மா ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் நம்ம தொட்டுட்டு சாப்பிடணும். இத சாஸ நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாஸ்ல மிளகா பொடிலாம் கூட போட்டிருப்பாங்க. அத மிளகா பொடிலாம் போட்டதுனால அத சாஸ் வந்து டேஸ்டியா மட்டும் இல்லாம ஸ்பைசியாவும் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ஊரு லோக்கல் சாப்பாடு பிடிச்சிடவங்களுக்கு இத சாஸ ரொம்பவே பிடிச்சோன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு லோக்கல் சாப்பாடோட இத மிங்கல் ஆகுது. இத வீடியோட நான் சாப்பிட்ட காட்டுற எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டுமே வெஜிடேபிள்ஸ்னால பண்ண விஷ் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் எல்லாமே. இத கடையில சிக்கன் மட்டன் எல்லாம் இத மாதிரி குச்சியில குத்தி விக்கலையான்னு நீங்க கேட்டா விக்கிறாங்க தான் சொல்லணும். என்னாலதான் சாப்பிட முடியல, ஏன்னா நான் சாமிக்கு விரதம் இருக்கிறதுனால இன்னைக்கு என்னால சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு காட்ட முடியல. அப்புறமா ஒரு நாள் சிக்கன் மட்டனும் எப்படி இருக்குன்னு சாப்பிடவும் காட்டுறேன். இப்ப நான் சாப்பிட்டு காட்டுறேன் இத வெஜ் ஸ்ட்ரீட் ஃபுட் எந்த வெஜிடேபிள்ஸ்னால பண்றாங்கன்னு நாம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இத மாதிரி நிறைய பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோங்களை பார்க்க முடியும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இப்ப சாப்பிட்டு காட்டுற இருக்கிற இத விஷ் ஃப்ரை பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே 4 வகையான வெஜிடேபிள்ஸ்னால பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டோஃபு வெஜிடேபிள்ஸ் வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது வந்து சோயா மைன்னு சொல்ற ஒரு வெஜிடேபிள், இதுவும் நிறைய பேரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாப்பாட்டு. மூணாவதா வந்து வெள்ளரிக்காய பச்சையா சீவிட்டு வச்சுட்டு அதுல இருக்கிற பிரம்மா சாஸ்ல தொட்டுட்டு தின்னணும், ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி தின்னா. நாலாவதா கடைசியா ஒண்ணு மக்கா சோளன் பச்சையா இருக்கும் போது சீவிட்டு அத மாவுல போட்டு பசஞ்சு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி குச்சியில குத்தி கொடுப்பாங்க. அத பர்மா சாஸ் அஷன்ல தொட்டு தின்ன ரொம்பவே நல்லா இருக்கும். என்னுடைய ஃபேவரட் வந்து இத கடையிலேயே இத மக்கா சோளம் தான். அத எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அதுதான் ரொம்பவே நிறைய சாப்பிட்டேன். இப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம இத பர்மா காசுல எவ்வளோன்னு கேட்டுட்டு அப்புறம் தமிழ்நாட்டு காசுல எவ்வளவு ஆகுதுன்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். இப்ப பர்மா காசுல 3500 ஆகுது. அதவே நம்ம தமிழ்நாட்டு காசா திருப்பி பார்க்கும் போது 3000 60 லூவி, 500 10 ரூபா, மொத்தமா சேர்ந்து நம்ம இப்ப பார்க்கும் போது 70 லூவி தான் ஆகுது. அப்போனா இது ஒத்துனதான் சொல்லணும், ஏன்னா டேஸ்டும் நல்லா இருக்கு. எனக்கு வந்து சாப்பிட்டது அப்புறம் வயிறும் நிறைஞ்சிருச்சு, ஸ்பைசியா இருக்கிறதுனாலவே ரொம்பவே பிடிச்சிருச்சு. இத மாதிரி சாப்பாட்டைய நீங்க தமிழ்நாட்டுல இருந்தா வாங்கி சாப்பிடுவீங்களா இல்லையான்னு காமெண்ட்ல சொல்லுங்க. வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமான்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லணும்னா இத சாப்பாட்டு வந்து ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு, ஸ்பைசியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸ்னால பண்ணதுனால இது வந்து ஒரு ஹெல்தியான சாப்பாட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விலையோ சீப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு வாட்டி ஆச்சும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஆனா தமிழ்நாட்டுல இத கடை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோங்களை பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. பாய். அடுத்து இத மாதிரி நிறைய வீடியோங்களை சந்திக்கலாம்.